வணக்கம் உறவுகளே. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு திங்கட்கிழமை. இன்றைக்கு பரபரப்பான நாள். வேலைக்கு செல்பவர்கள் எல்லோரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மழை இரவு பெய்து ஓய்ந்திருக்கிறது. இன்றும் மழை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய முகல் கூட்டங்கள் காணப்படுது. அப்போ மழை வரும்போது அதுக்குள்ள நாங்களும் செய்தியில் வச்சுட்டா நீங்கள் கேட்டுட்டு போவீர்கள். நாங்கள் அந்த இல்வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டு வந்து நாங்கள் திருக்குறளை அதில் இன்றைக்கு குறளை ஒன்று பார்ப்போம். இன்று ஒரு குறளுடன் நாம் ஆரம்பிப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயினின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லப்படுகிறது. அந்த இல்வாழ்க்கையில் பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை. அப்போ இல்வாழ்வான் சரியாக வாழ்வதற்கு, பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் வாழ்வதற்கு இல்வாழ்வானிடம் அன்பான உள்ளமும் உளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை என திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சரி, நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். செய்தி இன்றைக்கு எங்களுடைய இந்த இலங்கை முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் எங்களுக்கு தெரியும். இராணுவ பாதுகாப்பு இதாக இருந்தவர் எங்களுடைய சரத் பொன்சேகா அவர்கள். அவரை பற்றி நேற்று நாங்கள் பார்த்தனாங்கள். அவர் இப்போ குற்றையை உளறி கொண்டே உளர்றே இல்லையே. அவர் பழைய விடியங்கள் இல்லாதையும் இப்போ அடுத்தடுத்து அடுக்கி கொண்டிருக்கிறார். என்னத்துக்கண்டு எங்களுக்கும் தெரியல. பரவாயில்ல, ஒரு பக்க தரப்புக்கும் அது நன்மையை தான் விளைவிக்குது. என்னென்னு சொன்னால் ஒளிந்திருக்கிற விடியங்கள், தெரியாமல் இருக்கிற விடியங்கள் எல்லாம் தெரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உள்ளே ஏதோ சண்டையோ அது எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது அவர் நேற்று சொன்ன ஜனாதிபதியை அன்றைய சொல்லியிருந்தார். ஜனாதிபதியை உள்ள வைக்கணும், உள்ள போடணும், முன்னாள் ஜனாதிபதிகளை உள்ள போடணும், ஜெயிலுக்கு போடணும் மட்டும் சொல்லியிருந்தவர். இன்றைக்கு இப்போ ஒன்று சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய அந்த காலத்திலேயே இருந்த ஆட்சியாளரை குற்றம் சாட்டுற வரிசையிலே இப்போ முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்தவர் வசந்த கர்ண கூட என்று சொல்கிறது அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் வசந்த கர்ண கூட பற்றி சொல்லியிருக்கிறது. இவர் 11 இளைஞர்களை கடத்தி கொலை செய்திருக்கிறார். அதில் மாணவர்களும் உட்பட, மாணவர்கள் என்பதுதான் பரிதாபத்துக்குரிய விடயம், மாணவர்கள் உட்பட 11 பேரை கடற்படை தளபதி கொலை செய்திருக்கிறார், கடத்தி கொலை செய்திருக்கிறார் என்று இப்போ சொல்கிறார். இப்போ இவர்களெல்லாம் பேசாமல் இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு நன்மையோ இன்னத்துக்கோ எனக்கு தெரியல. இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டுது. ஆனால் இந்த வசந்த கூட இருக்கிறது தானே. இதற்கு முதலே வெளிநாட்டு தடைகள் இருந்தது. அமெரிக்கா அங்கால் பக்கம் பெறக்கூடாது என்று சொல்லியிருந்தது. பிரிட்டிஷும் சொல்லியிருந்தது. அங்கே உள்ள சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படும் என்று சொல்லி இவருக்கும் மனைவிக்கும் கூட ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த அளவு இருக்கின்ற இவர் தான் முன்னாள் கடற்படை தளபதி. இவர் முதல் எங்களுடைய ராஜபக்சனுடைய மகன் கடற்படையாக இருக்க அவர் ஒன்றும் செய்யலை. கொழும்பிலே இருந்தவர். கொழும்பிலே இருந்து விளையாடி ஒன்று தான் தெரிஞ்சவர். அங்கே ஒரு அடிபாட்டுக்கும் போகவில்லை எல்லாம் சொல்லி போட்டு இன்றைய முன்னாள் மற்ற கடற்படை தளபதியை பற்றியும் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம் இந்த அளவுக்கு இத்தனை செய்திகள் எங்களுக்கு வெளிவாகுதுன்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ ஆண்டவன் விட்ட வழி, அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். இறைவன் நின்று தான் அறுப்பான், அறுத்து கொண்டிருக்கிறான் போல் தெரிகிறது. பார்ப்போம். ஒவ்வொருவரிடமிருந்து சாட்சியங்கள் சும்மா இலவசமாக கிடைக்குது போல நடக்குது. பார்ப்போம். அடுத்தது இந்த யூடியூபர் ஒருவரை கொழும்பு நீதிமன்றம் அழைத்திருக்கிறது. என்ன நடக்க போகுது தெரியாது. எங்களுக்கு யூடியூபர்ண்டா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா டக்குன்னு தெரியும் பாருங்க. எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் தானே, அவர் கைது செய்யப்படுறதுக்கு முழுவதும் இவர் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட போகிறார். இவர் வியாழக்கிழமை சொன்னார். நாளைக்கு பாருங்க, இவர் முன்னாள் ஜனாதிபதி அவர் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருக்கின்ற இவர் ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி இவர் கைது செய்யப்பட போகிறார். இவர் நாளைக்கு கைது செய்யப்படுவார். நாளை கைது செய்யப்பட இல்லையோ, நான் இந்த யூடியூப் தொழிலையை விட்டுட்டு போகிறேன், தூக்கி எறிஞ்சு விட்டு போகிறேன்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்தா கைது செய்யப்பட்டுட்டாங்க. இவருக்கு என்னென்று தெரியும் என்ற பிரச்சனை இருக்குது தானே, அது நியாயம் தானே. இப்போ பார்த்தால் இவரை என்ன நடந்தது என்னென்று உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். தேசிய மக்கள் சக்தியின் முழு ஆதரவாளர் என்று பேர் சொல்லப்பட்டது. இவர் மௌலன்யா என்ற யூடியூபர் தான் அவர் என்று சொல்லப்பட்டது. இவருக்கு என்ன பிரச்சனை, இந்த தாபுதீன் கொலை வழக்கு பற்றி செய்தி கொண்டு போட்டிருக்கிறார். செய்தி ஒன்று சொல்லியிருக்கிறார். செய்தி ஒன்று சொல்லியிருக்க தேவையில்லாத இன்னும் ஒருவரை பற்றி அதுக்கு கழிச்சிருக்கிறார். அந்த தேவையில்லாத கழிச்சு வழக்க போட்டுவிட்டு இவர் என்ன பற்றி கதைக்கிறார், இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் என்ன பற்றி கதை கொண்டு அப்போ அதை பற்றி அவங்க வழக்கு போட்டு ஆடி இந்த விசாரணை கூப்பிட வர சொல்லிடுறாரு. இவர் போனால் தான் தெரியும் இனி என்ன விசாரணை. கடைசி இதை கதைக்கப்போ எத்தனை கதைக்கப்போ எத்தனை எவ்வளோ பிரச்சனைகள் வெளிவருதோ அதுங்களுக்கு தெரியாது. வீண் வகையில் தானே. அப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி
அப்போ அவருக்கு என்னென்னு சொன்னால் இந்த இதை பற்றி ஒரு செய்திகளும் போடவும் கூடாது என்று சொல்லி இப்போ 28ஆம் தேதி அழைத்திருக்கிறார். 28ஆம் தேதி போனால் தான் இவருக்கு என்னென்று தெரியும். இவ்வாரம் 28ஆம் தேதி. அடுத்தது இவர் அந்த வடமாகாணத்தில் இன்று முதல் ஆசிரியர்கள் ஒரு தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கிறது. என்னடா பிரச்சனை என்று பார்த்தால் அவர்கள் இடமாற்ற பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. இடமாற்றம் பிரச்சனை இலங்கை ஆசிரியர் வடமாகாணத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த இடமாற்றம் என்பது ஒரு பெரிய சிக்கல் தான். அரச உத்தியோகர்களுக்கான ஒரு பிரச்சனைக்குரிய விடயங்களாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தில் அது சரியாக நடக்கும் என்று தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது என்ன மாதிரி என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் இந்த இடமாற்றங்கள் சரியாக செய்யப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் சமமானது. எல்லோரும் அரசு உத்தியோகத்தர்கள். வெளி மாவட்டங்களிலே சென்று வேலை செய்கிறவர்கள் 7 வருடமாக அங்கே இருந்து கொண்டு சொந்த இடங்களுக்கு வர முடியாமல் இருப்பார்கள். ஆனால் சொந்த இடங்களில் இருப்பவர்கள் தங்கள் பக்கத்தில் உள்ள திணைக்களங்களிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் அதை சிந்திக்கின்ற போது உண்மையில் பாவம். அந்த வெளி மாவட்டம் செல்பவர்கள் இத்தனை பெண்கள் கைக்குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கூட யாழ்ப்பாணத்திலிருந்து 4 மணிக்கு வெளிக்கிட்டு 5 மணி பஸ்ஸில் ஏறி 7:30 அங்கே பாடசாலை சென்று திரும்பவும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வரும் வரையும் அந்த குழந்தை தாய் இல்லாமல் தவிக்கிற நிலைமைகளும் பல இருக்கின்றன. சில பேர் மாற்றங்களை எடுக்கிறார்கள், சில பேர் மாற்றங்கள் எடுக்க மாட்டாமல் நிற்கிறார்கள். அது எந்த அளவுக்கு எங்கே அந்த தவறு இருக்கிறதோ அல்லது சரியான செயற்பாடுகளில் பிரச்சனையோ பெரியர்களுக்கு அதை பற்றி தெரியாதோ அது எனக்கு தெரியவில்லை. உண்மையிலே இந்த இடமாற்றம் என்பது சரியான ஒரு பகுப்பாக இருக்க வேண்டும். பகுப்பாய்வு செய்து சரியான முறையில் அனைவரும் இடமாற்றம் கொடுக்க வேண்டும். உண்மையிலே 5 வருடங்கள் என்று சொன்னால் 5 வருடமாக இருக்க வேண்டும். 5 வருடங்கள் என்று இடமாற்றங்கள் கூறப்படுகின்ற போது அந்த 5 வருடங்கள் நிறைவடைந்தவுடன் அவருடைய மாற்றங்கள் சரியாக நடைபெற்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது 5 வருடம் என்று சொல்லிவிட்டு 7 வருடம் 8 வருடம் 9 வருடம் என்று சொல்லியும் அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே நெடுந்தீவு பிரதேச செயலகத்துக்கு எல்லாம் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது எங்களுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் மருதலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்கள் ஒரு சரியான ஒரு முறையை எடுத்திருக்கிறார். 1 வருடம் மட்டும் போக வேண்டும். 1 வருடம் அவர்கள் நெடுந்தீவு பிரதேசத்தில் அனைத்து உத்தியோகத்தர்களும் போகத்தான் வேண்டும் என்று சொல்லி கடிதம் மூலமாக எழுத்து மூலமாக கொடுக்கிறார். அந்த 1 வருடம் முடிந்தவுடன் அவர்கள் உடனடியாக திரும்பி அந்த பிரதேச செயலத்துக்கோ அல்லது அவர்கள் விரும்பிய பிரதேச செயலத்துக்கோ ஒரு இடமுள்ள பிரதேச செயலத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். அது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். சொன்னதை சொன்ன மாதிரி செய்வது. 1 வருடம் என்கின்ற போது அந்த உத்தியோகத்தர்களும் துணிந்து தாங்கள் போய் வரலாம் என்ற ஒரு சிந்தனையுடன் செல்வார்கள். அல்லது நெடுந்தீவுக்கு போவது பெரிய கஷ்டமான ஒரு விடயம், கடல் கடந்து போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் மாற்றம் என்று சொல்வதும் உள்ளாலே ஏதோ ஒரு வழியாலே தங்களுடைய மாற்றங்களை தடுத்து செய்வதும் ஆக இருந்தது. தற்போது அந்த அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்களால் அந்த நிலை மாற்றப்பட்டு ஒரு சரியான அந்த 1 வருடத்துக்கான இடமாற்றங்கள் வழங்கப்படுகிறது. 1 வருடத்துக்கான இடமாற்றம் சரியாக செயற்பட்டு கொண்டிருப்பதால் மிகவும் நன்மையாக அரசாங்க ஊழியர்களுக்கு அது அமைகிறது. இது வடமாகாணத்தின் ஆசிரியர்கள் உடைய இடமாற்றம். அது கல்வி திணைக்களங்கள் அதை சரியான முறையில் எடுத்து அதை செய்ய வேண்டும் என்றும் நாங்களும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாங்கள் இன்னொரு காணொளியில் உங்களுடன் செய்திகளில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார்கள் உங்கள் முருகன். நன்றி.